நம்ம பூமியில் வைரம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு 150லேருந்து 200 கிலோமீட்டர் ஆழத்தில் பூமிக்குள்ளே தோண்டினா மட்டும்தான் வைரம் கிடைக்கும். வெள்ளி கிரகம் இருக்குல்ல, அதாவது வீனஸ் கிரகம், அங்கே பார்த்தீங்கன்னா பனிமலைக்கு பதிலாக மெட்டல் தான் மழையாக பெய்யுமா. ஆராய்ச்சியாளர்கள் நம்ம பூமிக்கு நிறைய குட்டி குட்டி நிலாக்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. விண்வெளியிலையும் ஒரு வாசனை வரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஸ்பேஸில் சூரியனோட சத்தம் பயங்கரமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதும் பெருசுமா கிட்டத்தட்ட 85,000 எரிமலைகளுக்கு மேலே இங்கே இருக்குது. இன்றைக்கி நான் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு 10 விஷயங்களை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ நான் உங்கள் சந்தோஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாப் 10 ஸ்பேஸ் மிஸ்ட்ரீஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்பேஸ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, உங்களுக்கு ஸ்பேஸ் சம்மந்தமாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா அதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கு நான் வீடியோ பண்ணி போடுறேன். விண்வெளியில் சயின்டிஸ்ட் ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கிரகத்தோட பேர் பார்த்தீங்கன்னா 55 கேங்க்ரி E. அந்த கிரகம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வைரங்களாலே ஆயிருக்கு. நம்ம பூமியை விட 2 மடங்கு இந்த கிரகம் பெருசாக இருக்குது. நம்ம பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 40 ஒளியாண்டுகள் தூரத்தில் இந்த கிரகம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் சத்து நிறைந்த ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வருது. அந்த நட்சத்திரத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இந்த கிரகம் சுற்றி வர்றதுனால அங்கே இருக்கிற பயங்கரமான வெப்பமும் அழுத்தமும் சேர்ந்து அங்கே இருக்கிற கார்பன் மொத்தத்தையும் வைரமாக மாற்றுது. சொல்லப்போனால் அந்த கிரகத்தில் 1/3 பங்கு ஃபுல்லாமே வைரமாக தான் இருக்குது. நம்ம சூரிய குடும்பத்தில் நம்ம சூரியனை பூமி சுற்றி வர்றது மட்டும் இல்லாமல் இன்னும் சில கோள்கள் சுற்றி வருதில்ல, அதே மாதிரி அந்த சூரியனை இந்த ஒரு கிரகம் மட்டும் இல்லாமல் இன்னும் 4 கிரகங்கள் சேர்த்து தான் சுற்றி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே தான் இவ்வளோ வைரம் இருக்கே, நம்ம ஈஸியாக எடுத்துடலான்னா அந்த கிரகத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது. ஏன்னா அது 40 ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்குது. அதே மாதிரி அந்த கிரகத்தோட மேற்பரப்பு வெப்பநிலை பார்த்திங்கன்னா 2000 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பமானதாக இருக்குது. நம்ம பூமியில் பார்த்தீங்கன்னா பனிமலை பெஞ்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிற வெள்ளி கிரகம் இருக்குல்ல, அதாவது வீனஸ் கிரகம், அங்கே பார்த்தீங்கன்னா பனிமலைக்கு பதிலாக மெட்டல் தான் மழையாக பெய்யுமா. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒட்டுமொத்த சோலார் சிஸ்டத்திலேயே அதிக எரிமலைகள் இருக்கிற ஒரே ஒரு கிரகம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்த வீனஸ் கிரகம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதும் பெருசுமா கிட்டத்தட்ட 85,000 எரிமலைகளுக்கு மேலே இங்கே இருக்குது. அதே மாதிரி 1600 எரிமலைகளுக்கு மேலே ராட்சத எரிமலைகளாக இருக்குது. ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. அதாவது ஒரு எரிமலையோட சைஸே கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் சுற்றளவு அளவுக்கு பெருசாக இருக்கும்னா பார்த்துக்கோங்களேன். அப்போது 1600 எரிமலைகள் 100 கிலோமீட்டர் சைஸில் இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் எப்படி நெருப்பு குழம்பாக இருக்கும்னு யோசித்து பாருங்கள். இந்த ராட்சத எரிமலைகள் தான் கலினா பிஸ்முத்தைட் அப்படிங்கிற மெட்டல் தாதுக்களை கேஸாக மாற்றி அதோட அட்மாஸ்பியருக்கு அனுப்புது. அந்த தாதுக்கள் எல்லாமே அட்மாஸ்பியரில் போய் குளிர்ந்து அப்படியே மெட்டல் மலையாக பெய்யுது. வீனஸ் கிரகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 465 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் ஒரு வெப்ப நரகம் மாதிரி இருக்கும். நம்ம காலையில் வானத்தில் பார்த்துருப்போம், இதுதான்ப்பா விடிவெள்ளி அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுதான் வெள்ளி கிரகம். அந்த வெள்ளி கிரகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அது ஏன் அப்படின்னு தெரியுமா? ஏன்னா அதோட தடிமனான மேகங்கள் பார்த்தீங்கன்னா சன்லைட்டை 70% அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ இதனால தான் பயங்கர பிரைட்டாக தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை நம்ம சிஸ்டர் பிளானட் அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம பூமியும் இந்த வீனஸ் கிரகமும் பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் இதை நம்ம சிஸ்டர் பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பூமிக்கு ஒரே ஒரு நிலா தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் நம்ம பூமிக்கு நிறைய குட்டி குட்டி நிலாக்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம பூமி பக்கத்தில் குட்டி குட்டியாக குவாசி சேட்டலைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் சயின்டிஸ்ட் தற்காலிக நிலாக்கள் இல்லைனா மினி மூன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விண்வெளியில் சுற்றுற சில விண்கற்கள் பூமியோட ஈர்ப்பு விசையினால இழுக்கப்பட்டு கொஞ்ச காலத்துக்கு பூமியை நிலா மாதிரியே சுற்றி வந்துட்டு இருக்கும். அப்புறம் அது பூமியோட கிராவிட்டிலேருந்து ரிலீஸ் ஆகி தானாக விலகி போயிடும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறாங்க. இதை பற்றி ஆல்ரெடி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம நிலாவில் இன்னும் ஒரு சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். நம்ம நிலாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்டும் சின்னது பெருசுமா பல விண்கற்கள் மோதிக்கிட்டே தான் இருக்குது. இப்பயுமே மோதிக்கிட்டே தான் இருக்குது. பூமியில் அட்மாஸ்பியர் இருக்கிறதுனால விண்கற்கள் எரிஞ்சு போயிடும். அதாவது பூமிக்கு மேலேருந்து வர்ற எரிக்கற்கள் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அட்மாஸ்பியருக்குள்ளே வரும்போது அந்த உராய்வுனால எரிஞ்சு போயிடும். ஆனால் நிலாவுக்கு நம்ம பூமி மாதிரி எந்த ஒரு அட்மாஸ்பியரும் இல்லை, எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. அதனால எக்கச்சக்கமான எரிக்கற்கள் இப்போ வரைக்கும் விழுந்துகிட்டே தான் இருக்கு. சொல்லப்போனால் பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெரிய பெரிய விண்கற்கள் பார்த்தீங்கன்னா நிலாவில் மோதி இருக்கு. அங்கே இருந்த எரிமலைகள் எல்லாம் வெடிச்சு லாவாவா வெளியே உறைஞ்சு போயிருக்கு. அங்கே உறைஞ்சு போன லாவா புள்ளிகள் தான் இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு கருப்பு கருப்பா நிலால கரை இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் சொல்றேன்.
நம்ம பூமியில் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் ஒரு வாசனை வரும். நம்ம கடற்கரைக்கு போனோம்னா ஒரு வாசனை வரும், ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறோன்னா ஒரு வாசனை வரும், ஒரு தோட்டத்துக்கு போகிறோன்னா ஒரு வாசனை வரும். ஸோ எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு வாசனை வரும். ஆனால் விண்வெளியிலையும் ஒரு வாசனை வரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? என்னங்க, விண்வெளியில் தான் காற்றே கிடையாதுங்க, அப்புறம் எப்படிங்க வாசனை வரும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் அங்கேயும் வாசனை வரும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கிற விண்வெளி வீரர்கள் வந்து ஸ்பேஸ் வாக் போயிட்டு அங்கே ரிட்டன் அவங்க உள்ளே போகிறப்போ அவங்களோட சூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கருகி போன வாசனை வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதோட ஸ்மெல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஹை டெம்பரேச்சரில் வெல்டிங் பண்ணால் எப்படி ஒரு ஸ்மெல் வருமோ அந்த மாதிரி இருந்திருக்கு. இது எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்கன்னா, விண்வெளியில் இருக்கிற டையிங் ஸ்டார்ஸ், அதாவது இறந்து போன நட்சத்திரங்களோட கெமிக்கல்ஸாக இருக்கலாம், இல்லைனா கார்பன் பேஸ்டு மாலிகுல்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்பேஸ் ரேடியேஷனில் உருவாகிற ஒரு புதிய மாலிகுல்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விண்வெளியில் தான் காற்றே இல்லைங்க, அப்புறம் எப்படிங்க அந்த வாசனை வந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஆக்சுவலாக இந்த வாசனை பார்த்தீங்கன்னா காத்துல பரவி நம்ம மூக்குக்கு வராது. அதாவது விண்வெளி வீரர்கள் வெளியில நடக்கிறப்ப ஸ்பேஸ்ல மிதந்துட்டு இருக்கிற அந்த கெமிக்கல் மாலிகுல்ஸ் அவங்க ஸ்பேஸ் சூட்லையும் டூல்ஸ்லையும் படும். அவங்க ஏர்லாக் வழியா ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து அவங்களோட சூட்டை கழட்டும் போது உள்ளே இருக்கிற காத்தோட கலந்து அந்த வாசனை தெரியுது. அடுத்து ஒரு பிரம்மாண்டமான விஷயம், அது என்ன அப்படின்னா, ஸ்பேஸ்ல சூரியனோட சத்தம் வந்து பயங்கரமா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. என்னங்க, ஸ்பேஸ்ல தான் காத்தே இல்லைங்க, அப்புறம் எப்படிங்க சத்தம் வரும் அப்படின்னு மறுபடியும் சில பேருக்கு டவுட் வரலாம். சொல்லப்போனா சூரியன் நிஜத்துல செம்ம பயங்கரமான சத்தத்தை ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. சூரியனுக்குள்ள நடக்கிற அணுக்குறை இணைவு காரணமா ஒரு பெரிய பெரிய வெடிப்புகள் நடந்துகிட்டே இருக்கு. நாசாவோட சேட்டலைட் பாத்தீங்கன்னா அந்த சத்தத்தோட அதிர்வுகளை ஒரு ஸ்பெஷல் மெஷின் மூலமா அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய மெஷின் வந்து ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே ஓடுனா எப்படி இருக்கும், ஒரு ஹம்மிங் சத்தம் மாதிரி, அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹம்மிங் சத்தம் மாதிரி கேட்டிருக்கு. இன்னொரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். சூரியனோட மேற்பரப்பு வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 5500 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு பயங்கர வெப்பமாக இருக்கும். ஆனால் அதோட கோர் இருக்குல்ல, அந்த சூரியனோட இன்னர் கோரில் அதோட வெப்பம் எவ்வளோ இருக்குன்னா 1.5 கோடி செல்சியஸ் அளவுக்கு பயங்கரமான ஹீட்டாக இருக்கும். சூரியனில் அணுக்கரு இணைவு நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத இனிஷியலாக பார்த்தோம். ஸோ அணுக்கரு இணைவு நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதோட எரிபொருள் தீந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 500 கோடி வருஷம் வரைக்கும் சூரியனோட எரிபொருள்னால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 500 கோடி வருஷங்களுக்கு சூரியனில் எந்த பாதிப்பும் இருக்காதான். ஆனால் 500 கோடி வருஷங்களுக்கு மேலே அதோட எரிபொருள்கள்லாம் தீர ஆரம்பிச்சு அது ஒரு ரெட் ஜெயிண்டாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெட் ஜெயிண்டாக மாறும்போது நம்ம புதன் கிரகம், வெள்ளி கிரகம், பூமி இதெல்லாம் வந்து விழுங்கிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சூரியன் வந்து ரெட் ஜெயிண்டாக மாறிட்டே வரும்போது அதோட பவர் கம்மியாயிரும், அதனால அதோட கிராவிட்டி வந்து நம்ம பூமி மாதிரி கிரகங்களை வந்து இழுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இன்ஃபர்மேஷன் நம்ம வேறு வீடியோவில் பார்த்துக்கலாம். சூரியன் வந்து லாஸ்ட்டாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் வாஃபாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நிலாவில் கால் வச்சாங்கல்ல, அந்த கால் தடம் இன்னுமே அழியாமல் அப்படியே இருக்குது அப்படிங்கிறது தான். எப்படிங்க அது அழியாமல் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான மேட்டர் தான் இருக்குது. நம்ம பூமியில் கால் தரம் விழுந்துச்சு அப்படின்னா காற்று, மழை, அப்புறம் மனிதர்கள், விலங்குகள் இப்பெல்லாம் உடனே அழிச்சிருவாங்க. ஆனால் நிலாவில் காற்றோ மழையோ வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அங்கே தான் அட்மாஸ்பியரே கிடையாது. ஸோ அதுவும் இல்லாமல் விலங்குகள், மனிதர்கள் மாதிரியான உயிரினங்களும் அங்கே கிடையாது. அதனால அந்த கால் தரங்களை அழிக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கல. இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே விழுகிற எரிக்கற்கள் இல்லைனா அங்கே விழுகிற ஆஸ்ட்ரைட்ஸ், குட்டி குட்டி ஆஸ்ட்ரைட்ஸ்லாம் இருக்குல்ல, அது மேபி அந்த தடங்கள் மேலே விழுந்துச்சு அப்படின்னா அழிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இப்போ மட்டும் இல்லை, இன்னும் பல லட்சம் வருஷங்கள் ஆனாலும் அந்த கால் தடம் வந்து அழியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன். ஒரு பர்சன் வந்து 100 கிலோ இருக்காங்க அப்படின்னு வைங்களேன், அதாவது நம்ம பூமியில் வந்து 100 கிலோ இருக்காங்கன்னு வைங்களேன். அவங்க நிலாவுக்கு போனாங்கன்னா நிலாவில் கிராவிட்டி நம்ம பூமியை விட 6 மடங்கு கம்மியாக இருக்கான். ஸோ அதனால அவங்க நிலாவுக்கு போனாங்கன்னா 100 கிலோ இருக்கிறவங்க 16.6 கிலோ தான் இருப்பாங்களாம். ஸோ வெயிட் அப்படிங்கிறது நம்ம உடம்பை பேஸ் பண்ணி இல்லை, கிராவிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். நம்ம விண்வெளிக்கு போனோம் அப்படின்னா நம்மளோட உயரம் திடீர்னு 2 இன்ச் இன்க்ரீஸ் ஆயிருமா. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல, ஆனால் அதுதான் உண்மை. நம்ம பூமியில் கிராவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம முதுகெலும்பில் இருக்கிற ஜாயிண்ட் எல்லாமே இப்போ அழுத்தப்பட்டுட்டே இருக்கும். ஆனால் ஸ்பேஸில் எந்த ஒரு கிராவிட்டியுமே இல்லாமல் இருக்கிறதுனால நம்மளோட முதுகில் இருக்க எலும்புகள் எல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரும். அதனால அழுத்தப்படாமல் உடனே நம்மளுக்கு திடீர்னு ஒரு 2 இன்ச் வந்து அதிகமாயிருது. ஸோ முதுகில் மட்டும்தான் ஆகுமா அப்படின்னா கிடையாது. நம்ம உடம்புல இருக்க எல்லா ஜாயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சம் உயரம் அதிகமாக இருக்கும். சரி, சட்டின் 2 இன்ச் வந்து உயரம் அதிகமாகிறப்ப முதுகு வலி எது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஸோ விண்வெளிக்கு போகிறவங்களுக்கு கம்பல்சரி இந்த மாதிரியான சில ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அவங்க ரிட்டன் பூமிக்கு வந்தாலும் அப்படியே தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. அவங்க பூமிக்கு வந்து சில வாரங்கள்லேயே மறுபடியும் பூமியோட கிராவிட்டினால
அவங்க நார்மலாக எப்படி இருந்தாங்களோ அதே நிலைமைக்கு வந்துடுவாங்க. சரி, கிராவிட்டி இல்லாத இடத்துக்கு போனால் இப்படி ஆவாங்க, உயரம் ஆவாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஒருவேளை நம்ம ஜூபிட்டர் கிரகத்துக்கு போனாங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஜூபிட்டரில் பயங்கரமான கிராவிட்டி இருக்கிறதுனால அங்கே போனாங்கன்னா வழக்கமாக அவங்க இருக்கிற உயரத்தை விட கொஞ்சம் குட்டையாயிருவாங்க. இப்போ நம்ம ஜூபிட்டர் கிரகத்தை பற்றி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். நம்ம பூமி பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு 24 மணி நேரம் எடுத்துக்குது. ஆனால் ஜூபிட்டர் கிரகம் ஒரு நாள் அப்படிங்கிறது வெறும் 10 மணி நேரம் தான். இதில் என்னங்க இருக்குது, இது ஒரு பெரிய இன்ஃபர்மேஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பூமியை விட ஜூபிட்டர் 1300 மடங்கு பெரிய சைஸில் இருக்குது. ஸோ அவ்வளோ பெருசாக இருக்கிற அந்த கிரகம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அப்படிங்கிறது 10 மணி நேரங்கிறது, அப்போ அது எவ்வளோ ஸ்பீடை சுற்றும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி ஜூபிட்டரில் பார்த்தீங்கன்னா பல 100 வருஷங்களாக அங்கே விடாமல் புயல் அடிச்சுக்கிட்டே இருக்குது. நம்ம பூமியிலேருந்து பார்த்தாலே கண்டிப்பாக தெரியும், அதில் ரெட் ஸ்பாட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பூமியை விட 2 மடங்குக்கு மேலே அவ்வளோ பெரிய சைஸில் புயல் வீசிக்கிட்டே இருக்குது. நம்ம சூரிய குடும்பம் மட்டும் கிடையாது, வேறு எந்த ஒரு கிரகத்துலையும் பார்த்தீங்கன்னா வாழ்கிறதுக்கு தகுதியான இடமே கிடையாது. நம்ம பூமியில் மட்டும்தான் நம்மளால் வாழ முடியும். ஸோ சொர்க்கம் அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்ம பூமியை தான் சொல்லணும். அடுத்து செவ்வாய் கிரகத்தை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். நம்ம பூமியில் இருக்கிற எவரெஸ்ட் மலையை விட 3 மடங்கு பெருசாக ஒரு மலை இருக்குது. அதோட பேர் ஒலிம்பஸ் மான்ஸ். அந்த மலை சாதாரண மலை கிடையாது, அது ஒரு எரிமலை. அதோட உயரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் சைஸில் மிக பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த எரிமலை இப்போதைக்கு ஆக்டிவாக இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆக்டிவாக கிடையாது, அது வெடிக்கலை. ஆனால் பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அது பயங்கரமாக வெடிச்சு லாவா குழம்புகளை கக்கி இருக்கு. செவ்வாய் கிரகமும் ஒரு ஆரம்பத்தில் ஒரு சூடான நெருப்பு பந்து மாதிரி தான் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் அது குளிர்ச்சி அடைஞ்சிருக்கு. அடுத்து சனி கிரகத்தை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். நம்மளோட சூரிய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கலே ரொம்ப ஒரு கியூட்டான அழகான கிரகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சனி கிரகம் தான். ஏன்னா அதுக்கு காரணம் அதோட வளையம். சனி கிரகம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக அதோட வளையங்களோட ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, சனி கிரகம் பார்த்தீங்கன்னா முழுக்க கேஸ்னாலையும் ஹைட்ரஜனாலையும் தான் ஆயிருக்கு. அதோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம குடிக்கிற தண்ணியை விட ரொம்பவே கம்மி தான். ஒருவேளை இந்த யூனிவர்ஸில் சனி கிரகத்தை தூக்கி அப்படியே ஒரு கடலில் போடுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கடல் இருந்துச்சு அப்படின்னா அந்த சனி கிரகம் மூழ்காது, மிதக்கும். ஒரு பிளாஸ்டிக் பாலை தண்ணிக்குள்ளே போட்டால் எப்படி மிதக்குமோ அதே மாதிரி சனி கிரகமும் மிதக்கும். சரி, சனி கிரகத்துக்கு மட்டும் எப்படி அந்த வளையம் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அது என்ன இன்ஃபர்மேஷன்ங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். சனி கிரகத்தோட ஈர்ப்பு விசையினால் இழுக்கப்பட்டு அதுக்கு பக்கத்தில் வந்த வால் நட்சத்திரங்கள், விண்கற்கள், இந்த மாதிரி பனிப்பாறைகள், இது எல்லாமே சேர்த்து சனி கிரகத்தோட கிராவிட்டி அப்படியே துண்டு துண்டாக உடச்சி செதறடிச்சிருக்கு. அந்த துண்டுகள் தான் இன்னைக்கு வளையமாக சுற்றிட்டு இருக்கு. நம்ம பூமிக்கு ஒரே ஒரு நிலா இருக்கிற மாதிரி இந்த சனி கிரகத்துக்கு பார்த்தீங்கன்னா 146 நிலாக்கள் இருக்கு. இந்த நிலா எல்லாமே பார்த்தீங்கன்னா பாறைகள்னாலையும் ஐஸ்னாலையும் தான் ஆயிருக்கு. ஸோ சனி கிரகம் தண்ணியில் மிதந்தாலும் இந்த பாறைகளான நிலாக்கள் பார்த்தீங்கன்னா கடலில் போட்டால் கண்டிப்பாக மூழ்கிரும். ஸோ ஸ்பேஸ் சம்மந்தமான இந்த குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.